ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம் பாரம்பரிய முறைப்படி இனிப்பு பணியாரம் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 கப்பு பச்சரிசி, 2 கப்பு புழுங்கலரிசி, 1 கப்பு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கு அப்புறம் அரிசி உளுந்த கழுவி களைஞ்சிட்டு எடுத்துட்டு கிரைண்டரில் போட்டு தண்ணி தெளித்து கட்டியாக ஆட்டுங்க. மாவு கொஞ்சம் குருணையாக பருக்கையாக இருக்க மாதிரியும் பார்த்துக்குங்க. இந்த மாவை உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு கரைச்சி, தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது, தேவையான தண்ணி மட்டும் தெளித்து கரைச்சி 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. புளித்த மாவை எடுத்து 1 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா அதில் 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் தட்டி எடுத்து அந்த வெல்லத்தை அடுப்பில் போட்டு தண்ணி தெளித்து வெல்லம் உருகிற அளவுக்கு தண்ணி தெளித்து ஹீட் பண்ணால் உருகும், அது போதும். அந்த வெல்லப்பாகை மாவில் சேருங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் போட்டு மாவில் நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு பணியாரக்கல்லை வச்சு ஒரு கரண்டி வச்சு பணியாரம் நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ சுடலாம். ஊற்றி எடுங்க. பணியாரத்தை முதல்ல ஒரு பக்கம் வேகட்டும், திருப்பி ஒரு ஃபோர்க்கால் பெரட்டி போட்டு 2 பக்கமும் வேக விடுங்க. வேக விட்டு எடுத்தால் இனிப்பு பணியாரம் ரெடி.